காய்ஸ் சீக்கிரம் முடியாங்கடா, அக்காவுக்கு உயிர் போய் உயிர் பொழைச்சிருக்கேன்டா, என்ன நினச்சேன்னு கேட்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு லைவ் அப்படின்னா, இங்கே பாருங்கள் தலை குளிச்சு இதத்தோடு வச்சுருக்கேன். என்னென்னா மக்களே வந்து பார்த்திங்கன்னா, காத்தால நம்ம தூங்கி இருந்துச்சு நம்ம குளிக்க போகலான்ட்டு போனோம் மக்களே. ஒரு 8:30 மணி போல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேள், கருப்பு கலர் தேள் டபுக்குன்னு மரத்துலேருந்து விழுந்து நம்மளை வந்து போட்டு கடிச்சிருச்சு. தேள் கடிச்சிச்சு மக்களே. தேள் கடிச்சாலே பயம், அதுலேயும் கருப்பு தேள் கடிச்சிச்சு. அம்மா தேள் இல்லை, குஞ்சு தேள். என்னடா அது பொட்டு விழுது? அம்மா தேள் இல்லை மக்களே, குஞ்சு தேள் கடிச்சிச்சு. கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஒரு கேடு. போனால் வலி உயிரை போயிட்டுருக்கு. பாருங்கள் விறுவிறுன்னு ஏறிட்டு இருக்குது. போய் உட்காருங்க பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு தான் போல். அது நர்ஸு ட்ரெஸ்ஸும் போல் ஒன்றும் போல். அது நர்ஸாக பியூனானு தெரில. முதல்ல கவர்மெண்ட்டில் நர்ஸு யார், இது என்ன டோக்கன் போகிறதான்னு கூட தெரியல. அது நர்ஸால் அது டோக்கன் போகிற கேரக்டரானு தெரில. சரி நம்மளும் உட்காந்தோம். சரி நிலைமை அதை கர்ப்பிணிலாம் இன்றைக்கி வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வலி தாங்க முடியல, எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு. அங்கே ஒரு குழந்தைக்கு ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டே ஊசி போடுது. எமர்ஜென்சிக்கு டாக்டர் வந்தவங்கன்னு தான் ஊசி போடுவாங்களாம். டாக்டர் 9:30 மணிக்கு வருவாங்களாம். வந்ததுக்கப்புறம் ஊசி போடுவாங்களாம். வந்து அவ்வளோ பேஷண்ட் வெயிட் பண்ணி நம்ம கடைசியில் பார்த்து நம்ம அதில் வழியில் நம்ம குந்திருக்கணும். சரி நைட்டில் இந்த மாதிரி வந்தால் டாக்டர் கிட்ட தான் போடுங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொல்கிறாங்க நைட்டில் வரீங்க, எமர்ஜென்சி போடுறோம், பகலில் வெயிட் பண்ணி போட்டுட்டு தானே அப்படின்னு திமுறையான பதில் சொல்லுது அந்த நர்ஸு. அது நர்ஸாக இல்லை டோக்கன் போடுற டோக்கன் லிஸ்ட்டான்னு தெரில. ஏன்னா நான் அது ட்ரெஸ் வேறு போடல, சுடிதார் இருந்துச்சு. டோக்கன் லிஸ்ட்டு என்ன சொன்னால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேராக திட்டிட்டு நல்லா வந்துட்டு எங்கள் ஊரில் ப்ரைவேட்டில் நிறைய மெடிக்கல்ஸ் இருக்குது ஓகேங்களா. வந்து அங்கே அந்த பாப்பாவில் சொன்னேன், பாப்பா தேள் கடிச்சிச்சு பாப்பா அப்படின்னு. அக்கா நீங்கள் யூடியூப்பில் வருவீங்க தானே, உங்கள் ஏன் உங்கள் வீடியோஸ் இப்போ வரதில்லை, நீங்கள் ஏன் வீடியோ போகிற எவ்வளோக்கா ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, எவ்வளோ பாப்பா ஆகும்னு கேட்டேன்னா 50 ரூபான்னு சொல்லிச்சு. காசும் எடுத்துகிட்டு போகல, செல்ஃபோனும் கொண்டு போகல மக்களே. அவன் என்னை 8:45 9:15 முடியும் 1/2 மணி நேரம் குந்த வச்சிட்டான் அந்த கவர்மெண்ட்டில். அப்புறம் 9:15 நான் வந்துட்டு அந்த பாப்பாட்ட போய்த்துட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போய்த்துட்டு ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு மக்களே. அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஊசி 12 ரூபா, போடுறதுக்கு 20 ரூபா, 32 ரூபா, 15 ரூபா வந்து அந்த மருந்து ஓகேங்களா. அந்த சிரஞ்சி ஏதோ போட்டு 45 ரூபா தான் செலவானுச்சு. வெறும் டிடி ஊசி நீங்கள் ப்ரைவேட்டில் போய் போட்டிங்கன்னா வெறும் 45 ரூபாவில் முடிஞ்சிடும். எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்ம போய் ஏதோ ஒரு தேள் கடிச்சிச்சு, ஏதோ ஒன்று கடிச்சிச்சு, விறுவிறு நமக்கு ஏறும். நம்ம கவர்மெண்ட்டில் தான் நமக்கு ஊசி போடலாம் அவசியம் கிடையாது, நம்ம ப்ரைவேட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைவேட்டில் தான் நான் வந்து இப்போ ஊசி போட்டேன். வெறும் 45 ரூபாய்க்கு போட்டேன். 25 ரூபா பல் செட்டு மாத்திரை ஒரு செட்டு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் மக்களே. சரிங்களா. நான் வந்து ப்ரைவேட்டு தான் எப்போவுமே லைக் பண்ணுவேன், ஸ்கூலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும். ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிறது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து அலட்சியப்படுத்துவாங்க. வெகு மக்கள் வந்து கர்ப்பிணி பெண்ணுங்களாம் போனாங்கன்னா அப்படி உட்கார வைக்கிறாங்க. பாவமாக இருக்குது. குழந்தை பிறக்கிற பொண்ணுங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, எவ்வளோ வலி வேதனை, எங்கெங்கேருந்து தூரத்தில் வராங்க. இப்படியே அசால்ட்டாக பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டுன்னு கிடையாது, பூரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும். அதனால தான் பணம் இல்லாதவங்க தான் கவர்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க. பிரசவத்துக்கு கூட காசோட கொடுமை. அதுவே காசு இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் போய் தான் பிரசவம் பார்க்குறாங்க. அதே மாதிரி வயிற்றை கிழிச்சு தைக்கும்போது கடமைக்கு தச்சு கிழிச்சு அப்படி நாய் தூக்கு போடும் போது அப்படி தூக்கு போட்டு போயிடுவாளுங்க. சரிங்களா. அப்படி தூக்கி போட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு. சரிங்களா மக்களே. இது ரொம்ப என்ன சொல்கிறதுனா இப்படிலாம் வந்து இருக்குது பாருங்களேன் உலகம். கவர்மெண்ட்டில் மக்களுக்கு ஒரு இதே கிடையாது. இப்போ தான் நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜய் அண்ணா வந்திருக்காருல, இனிமேல் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஆச்சு அலட்சியப்படுத்துறது. இந்த விஜயகாந்த் படத்தில் வரும்ல, யமுனாவா ரமணாவா கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி, அந்த மாதிரி இனிமேல் எல்லாருக்கும் போல ஒன்று ஆயிரும். இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் அலட்சியப்படுத்துகிறாங்களா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலன்னு சொல்லிட்டு கீழே கமாண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி அவன் வந்து அம்புட்டு இது பேசிட்டு அவள்கிட்ட நான் குந்தி அந்த ஊசியை நான் போட்டுட்டு வரணுமா. காசு தூக்கி போட்டால் எல்லாமே ப்ரைவேட்டில் கிடைக்கும் சரிங்களா. ஆஃப்டர் ஆல் வெறும் 50 ரூபாய்க்கு ஊசி போட்டுட்டு வந்துட்டு இருந்தால் வந்து தலை குளிச்சுட்டு குந்திருக்கேன் மக்களே. இவங்களோட ஒரே இம்சை தான் ஓகேங்களா. இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் அப்படியே வந்து இவங்களுக்கு வேலையை காலி பண்ணணும். இவங்களுக்குலாம் வேலையே போகணும். இந்த மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க. டோக்கன் லிஸ்ட்டு அது நடத்து கூட கிடையாது. டோக்கன் லிஸ்ட்டு மூஞ்சி மோகர கடியும்.